பப்ளிக் எக்ஸாம் வர்றதுக்கு இன்னும் உங்களுக்கு 20 டேஸ் தான் இருக்கு. இந்த 20 டேஸ் அப்ப இது வரைக்கும் இல்லாத பயம்லாம் இப்போதான் வந்து பயங்கரமா வரும். நீ சூப்பரா படிச்சிருந்தாலுமே நிறைய பசங்க என்கிட்ட சொல்றது என்னதுன்னா, மேம் நல்லா தான் படித்தேன், ஆனால் இப்போ எல்லாமே மறந்து போகுது மேம், ஏனே தெரியல மேம், நான் இருக்கிற கான்ஃபிடென்ஸை விட இப்போ ஐ ஃபீல் வெரி லோ, ஐ ஃபீல் வெரி அண்டர் கான்ஃபிடென்ட் மேம். இந்த டைமில் தான் நீங்கள் சொல்கிறீங்க நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு, கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு, ஐ ஃபீல் வெரி லோ அப்படின்லாம் நீங்கள் வந்து நினச்சிட்டு இருந்தீங்கன்னா பசங்களா, திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. அடுத்த 20 டேஸில் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, ஸோ அடுத்த 20 டேஸில் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வர மாஸ்டர் பிளான் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். சரியா? ஸோ கவலைப்படாதீங்க. நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி போகிறப்ப எக்ஸாம் ஹாலில் அந்த ஒரு பதட்டத்தை, இப்போ விட அப்போ பதட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அந்த பதட்டத்தை குறைக்கிறதுக்கு வாட் யூ ஹாவ் டு டூ அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ அடுத்த 20 டேஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும் பசங்களா? ஸோ 20 டேஸ் பேட்டில் பிளான் இஸ் ரெடி ஃபார் யூ. ஸோ பசங்களா, உங்களோட 5 சப்ஜெக்ட்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ நீ எல்லாத்தையும் படித்து முடிச்சிருப்ப. ஸோ டோன்ட் ஸ்டார்ட் நியூ நவ். சரியா? இப்போ நீங்கள் எந்த சாப்டரும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதை நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னதான் கஷ்டமான சாப்டராக இருந்தாலும், ஹை வெயிட்டேஜ் சாப்டர்னு சொன்னால் கூட, do not start now. This is not the right time. ஏன்னா அது வந்து இன்னும் உன்னோட பயத்தை கிளப்பி விட்டுரும். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ ஃபார் த நெக்ஸ்ட் 20 டேஸ்? இந்த 20 டேஸில் ஃபர்ஸ்ட் 1 to 4 days டேக் ஃபார் சயின்ஸ். அந்த டைமில் நான் என்ன மேம் பண்ணோம், எல்லா சாப்டர் படித்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த டைமில் உன்னோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸில் நீ வந்து எடுத்து வச்சிருக்க பார்த்தியா, நான் உனக்கு சொல்லியிருப்பேன் பார்த்தியா, அதெல்லாம் உட்காந்து ரீவைஸ் பண்ணுங்க. ஓகே, ஒரு கொஷின் பேப்பர்ஸ் 5 years ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், புக்கிங் கொஷின்ஸ், அப்புறம் இம்பார்ட்டன்ட் புக் பேக் கொஷின்ஸ், இதெல்லாம் உட்காந்து ரிவைஸ் பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் to 4 days 1 to 4 days டயக்ராம்ஸை ப்ராப்பராக மாஸ்டர் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ ஃபிசிக்ஸில் நியூமெரிக்கல்ஸ், கெமிஸ்ட்ரியில் ஹாட்ஸ் கொஷின்ஸ் அண்ட் பயாலஜியில் டயக்ராம்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ்லாம் இந்த டைமில் நீ வந்து ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த 5 to 8 days இட்ஸ் ஃபார் யோர் மேக்ஸ். அடுத்த 4 நாள் உன்னோட மேக்ஸ்க்கு நீ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸ்டெப் வைஸ் எப்படி எழுதணும், பேப்பர் எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறேன், எல்லா இம்பார்ட்டன்ட் நியூமரிக்கல்ஸ் நான் சால்வ் பண்ணிட்டேனா அதெல்லாம் உட்காந்து சால்வ் பண்ணுங்க. அண்ட் ஃபார்முலாஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த 9 to 12 days இட்ஸ் ஃபார் யோர் சோஷியல் சயின்ஸ். அத்தனை சாப்டர்ஸ் படிக்கணும். ஓகே, ஸோ ஹிஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் மேப்பு, டைம் லைன்ஸ்லாம் ரிவைஸ் பண்ணுங்க. ஜியோகிராஃபியில் கிவ் ரீசன், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கொஷின்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணுங்க. சிவிக்ஸ் கொஷின், எக்கனாமிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இதெல்லாம் வந்து ரிவைஸ் பண்ணணும். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ரிவிஷன். ஓகே, எழுதி பாருங்க, இல்லை மற்றவங்களுக்கு டீச் பண்ணி பாருங்க. கீவேர்ட்ஸ் எல்லாத்துலேயுமே, எல்லா சப்ஜெக்ட்லையுமே கீவேர்ட்ஸை நல்லா மண்டையில் பதிவு பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட 13 to 16 இஸ் ஃபார் யோர் இங்கிலீஷ். கிராமரை அக்யூரேட் பண்ணிக்கோங்க. கிராமர் செஷன்ஸ் ஆல்ரெடி மேம் எடுத்திருப்பாங்க. ஸோ கிராமர் செஷன்ஸை திரும்ப பார்த்துட்டு கிராமர் அக்யூரேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபார்மேட்ஸ்லாம் ரிவைஸ் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நீ இம்பார்ட்டன்ட் ப்ரோஸ் அண்ட் போயம் கொஷின்ஸ் படிச்சுக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணாதீங்க. எப்படி பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுறது பார்த்துக்கோங்க. அண்ட் கடைசியாக 17 to 18 days இஸ் ஃபார் யோர் தமிழ் எக்ஸாம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதுறது எப்படி, அதெல்லாம் வந்து ப்ராப்பராக முக்கியமான வார்த்தைகள்லாம் வந்து நோட் பண்ணி இதெல்லாம் ஸ்பெல்லிங்கெல்லாம் நல்லா தரோ பண்ணிக்கோங்க. ஃபார்மேட்ஸ், கட்டுரை ஃபார்மேட், கடிதம் ஃபார்மேட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஸ்பீடாக எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அண்ட் லாஸ்ட் 19 and 20 days ஃபார் யோர் கிராண்ட் மார்க். சரியா? ஸோ இந்த 2 நாளில் 5 சப்ஜெக்ட்ல ஒவ்வொரு கொஷின் பேப்பர் எடுத்து, மாடல் கொஷின் பேப்பர் எடுத்து ஒரு 3 hours டெஸ்ட் கம்ப்ளீட்டா அக்யூரேட்டா ஃபுல் 3 hours டெஸ்ட் வந்து எழுதுங்க. இந்த டைம்ல நீ என்ன பண்ணணும், ஸ்பீடா எழுத ட்ரை பண்ணுங்க, அக்யூரேட்டா எழுத ட்ரை பண்ணுங்க, பேப்பரை பர்ஃபெக்டா ப்ரெசென்ட் பண்ணணும். இந்த இன்டென்ஷனோட நீங்க இந்த 2 daysல 5 மார்க் டெஸ்ட் எழுதணும். ஓகே, இந்த மாதிரி பண்ணீங்கன்னா பக்காவா நீங்க என்ன பண்ணலாம், உங்களோட பேட்டில், பப்ளிக் எக்ஸாம் பேட்டில் சூப்பரா நீங்க வந்து ஃபைட் பண்ணலாம். சரியா? ஸோ பசங்களா, டெய்லி நீ 3.5 அட்லீஸ்ட் 3 to 4 hours வந்து படிக்கணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஹவரில் நீ என்ன பண்ணணும், உன்னோட மெயின் இம்பார்ட்டன்ட் மார்க் வைஸ், இனிமேல் நீ வந்து சாப்டர் வைஸ் படிக்கக்கூடாது, மார்க் வைஸ் தான் படிக்க போற. ஓகே, அண்ட் அடுத்த ஸ்லாட்ல நீ என்ன பண்ணலாம், வேற சப்ஜெக்டும் படிக்கலாம். இல்லை ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் ஹவரில் கான்செப்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் முடிச்சுட்டு,
அடுத்த 1 hour நீங்க வந்து எப்படி இந்த ஆன்சர்ஸ் 3 points 2 points சொல்லிட்டு மார்க்குக்கு ஏத்த மாதிரி எழுதலாம் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அண்ட் அடுத்த 1 hourல யூ கேன் கோ ஃபார் த டயக்ராம்ஸ். ஓகே, டயக்ராம்ஸ், நியூமரிக்கல்ஸ் அதெல்லாம் வந்து தரோ பண்ணிட்டு அண்ட் லாஸ்ட் 4th hour ஸ்லாட் வந்து ரிவிஷன். அன்னைக்கே படிச்சதா அன்னைக்கே ரிவைஸ் பண்ணிடுங்க. ஒரு பேப்பர்ல உன்னால எழுத முடியணும் அன்னைக்கு நான் என்ன படிச்சேன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா இதை மிஸ் பண்ணிடவே கூடாது. ஓகே, இதான் டெய்லி நீ வந்து பண்ண வேண்டியது. சரியா? ஸோ அட்லீஸ்ட் டெய்லியும் நான் வந்து என்னால் இந்த 3.5 hours என்னால் டெடிகேட் பண்ண முடியலனாலுமே அட்லீஸ்ட் நீ வந்து டெய்லியும் என்ன பண்ணியிருக்கணும், 3-5 ரூல் ஃபாலோ பண்ணுங்க. 3 லாங் ஆன்சர் படிச்சிருக்கணும், 5 ஷார்ட் ஆன்சர் டெய்லியும் மினிமம் படிச்சிருக்கணும்னு கோல் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிஸ்டேக் நோட் புக் மெயின்டைன் பண்ணுங்க, இல்லை டு நாட் ஃபர்கெட் நோட் புக் மெயின்டைன் பண்ணிட்டு நீ யூஸ் பண்ற ட்ரிக்ஸ் அப்புறம் டயக்ராம்ஸ் இதெல்லாம் நோட் பண்ணிட்டே வாங்க. அண்ட் பசங்களா, ப்ரெசன்டேஷன் தான் ரொம்ப முக்கியம். எப்படி நான் வந்து இந்த ஆன்சரை எக்ஸாம்ல ப்ரெசென்ட் பண்ண போறேன் அதையும் நோட் பண்ணிட்டே வாங்க. சரியா? அண்ட் பசங்களா, நிறைய ஸ்கோர் பண்ணணும். ஸோ இனிமேல் என்ன பண்ணணும், கொஸ்டின் பேப்பர் வைஸ் தான் நீ வந்து படிக்கணும். டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற எல்லா கான்செப்ட்ஸையும் படிக்காதீங்க. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்து அதுல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி கான்செப்ட்ஸை படிங்க. ஓகே, ஸோ ஒரு பேஜ்ல ஒரு சப்ஜெக்டே நீ வந்து கவர் பண்ற மாதிரி, ஒரு சாப்டரே கவர் பண்ற மாதிரி உன்னால எழுத முடியும். ஓகே, அண்ட் மினி மார்க்லாம் வந்து வீக்கெண்ட்ஸ்ல வந்து நீ ட்ரை பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி இந்த டைம்ல நியூ டாபிக்ஸ் எதுவுமே நீ என்ன பண்ணக்கூடாது, நீங்க வந்து ட்ரை பண்ணக்கூடாது. அண்ட் நீங்க இவ்வளோ நேரம் இருந்ததுனால உங்களுக்காக ஒரு டிப் எடுத்துட்டு வந்திருக்கேன். எக்ஸாம் ஆங்ஸைட்டி மேம், எனக்கு பயமா இருக்கு, இந்த டைம்ல நான் என்ன பண்றது அப்படின்னு பார்த்தேன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸ்டர்னலா இருக்கிற அந்த ப்ரெஷரை மண்டைக்குள்ள ஏத்திக்க கூடாது. ஓகே, ஒரு கப்பல் எப்போ முழுகும் தெரியுமா? சுத்தி தண்ணி இருந்தாலும் அது முழுகாது, மிதந்துன்னு தான் போகும். அது எப்போ முழுகுது? சுத்தி இருக்கிற தண்ணி இந்த கப்பலுக்குள்ள போனா, ஓட்ட மூலமா உள்ள போனாதான் இந்த கப்பல் முழுகிடுது. அதே மாதிரி சுத்தி இருக்கிற நாய்ஸ் இருந்துட்டே தான் இருக்கும், அதை நீ வந்து உள்ள எடுத்துக்காத வரைக்கும். ஒன்ஸ் நீ அதை காதுல வாங்க ஆரம்பிச்சிட்ட, அந்த ப்ரெஷரை உள்ள எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டனா, யூ வில் பி டீப் ஃபால் இன் டு தட் ப்ரெஷர். அப்புறம் உன்னால முன்னாடி ஃபார்வர்ட் மூவ் பண்ண முடியாது. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் பசங்களா, எக்ஸாம் ஹாலில் உனக்கு பயமா இருக்கு அப்படின்னு நீ நினைச்சேன்னா, மறந்து போயிடுறேன் மேம், கையெல்லாம் வேர்க்குது, ஹார்ட் பீட்லாம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நினைச்சேன்னா, ஐ கிவ் யூ ஒன் ஸ்மால் டெக்னிக். இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. எக்ஸாம் ஹாலில் உட்காந்ததுக்கு அப்புறம் அந்த டைம்ல வந்து பயமா இருக்கு என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு நெகட்டிவா திங்க் பண்ணாம, ஐ வில் டூ மை பெஸ்ட், ஐ வில் டூ மை பெஸ்ட்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணு, ஒரு 10 தடவை கண்ணை மூடிட்டு வந்து நல்லா வந்து சொல்லிட்டு ஒரு 3 times நல்லா இன்ஹேல் பண்ணுங்க. ஓகே, இன்ஹேல் ஃபார் 3 seconds, ஹோல்ட் யுவர் பிரீத் ஃபார் 7 seconds அண்ட் எக்ஸேல் ஃபார் 8 seconds. இந்த மாதிரி 5 தடவை பிரீத்திங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நல்லா காமா உட்காருங்க. பென்சில் ஷேர் பண்ணுறதுலாம் ஷேர் பண்ணிக்கோங்க, கோடு போடுறதுனா போட்டுக்கோங்க, பேப்பர்லாம் ஃபில் பண்ணுங்க. இதுதான் நீ பண்ணணும், மற்ற இதை பற்றி யோசிக்க கூடாது. திங்க் பாசிட்டிவ்லி, டோன்ட் திங்க் நெகட்டிவ்லி. ஓகே, ஸோ இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. எக்ஸாம் ஹாலில் கண்டிப்பாக உங்களுக்கு பயம் வராது, உங்களால் எக்ஸாம் நல்லா எழுத முடியும். ஓகே, ஸோ ஐ வில் ஃபாலோ திஸ் டெக்னிக்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யோர் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்.